கொள் என்றால் ஒன்றை கொள்வது, அடைவது, பெற்றிருப்பது என்று பொருள். ஒன்றை கொண்டிருப்பவர் அல்லது பெற்றிருப்பவர் கொள்ளி என்று அழைக்கப்படுகிறார். இதன் அடிப்படையில் பயத்தை கொண்டிருப்பவர் பயந்தான் கொள்ளி என்று அழைக்கப்படுகிறார். இதேபோன்று பித்து கொண்டிருப்பவர் பித்துக்கொள்ளி என்று அழைக்கப்படுகிறார். பேச்சு வடிவில் இந்த கொள்ளி என்ற சொல் மருவி குழி என்று ஆனது. இதன் அடிப்படையில் பயந்தாங்கொள்ளி என்பது பயந்தாங்குழி என்று ஆனது. பித்துக்கொள்ளி என்பது பித்துக்குழி என்று ஆனது. காலப்போக்கில் பயந்தாங்குழி, பித்துக்குழி ஆகிய சொற்களே நிலைத்துவிட்டன.